3 மந்த்ஸ் அப்படிங்கிறத குறிச்சிருந்தாங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு முன்னால தான் அந்த பொருளை பயன்படுத்தினா அவங்க குறிப்பிட்ட அந்த நிறம், தரம், சுவை, நறுமணம், ஊட்டச்சத்துக்கள் இதெல்லாம் அப்படியே இருக்கும். அந்த செப்டம்பர் 1ஆம் தேதி கடக்கும் பட்சத்தில் இவையெல்லாம் அந்த பொருளில் இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. அதே மேனுஃபேக்சரிங் ஜூலை 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்து எக்ஸ்பைரி டேட் செப்டம்பர் 1 அப்படின்னு போட்டிருந்தால் செப்டம்பர் 1க்கு பிறகு அந்த பொருளை நாம் பயன்படுத்துவது பாதுகாப்பானது அல்ல அப்படிங்கிற அர்த்தம் தான் அதில். நம்ம இந்த மாதிரி உணவுப் பொருட்களை வாங்கும்போது அந்த தயாரிப்பு நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிற லேபிளை தவறாமல் கவனிக்கணும். அதில் இருக்க மேனுஃபேக்சரிங் டேட், பேக்கேஜிங் டேட், எக்ஸ்பைரி டேட் அல்லது பெஸ்ட் பிஃபோர் டேட் இதெல்லாம் பார்த்து தான் அந்த பொருளை வாங்கி நம்ம பயன்படுத்தணும். மேனுஃபேக்சரிங் டேட் மற்றும் பேக்கேஜிங் டேட் எதை குறிக்குதுன்னா அந்த பொருள் எப்போது தயாரிக்கப்பட்டது, எப்போது இந்த பேக்கெட்டுகள் அடைக்கப்பட்டது என்பதை குறிக்குது. நம்ம அதுலேருந்தே